இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உண்மையும் நேர்மையும் தோத்து போய் ஜெயிச்சுட்டு இருக்கதா இப்போ உங்களுக்கு தெரியும். ஆனா இது முடிவில்லை. உங்களுக்கு நிச்சயமா நான் ஒரு முடிவு கட்டுவேன். அதுக்கு எனக்கு துணையா நான் தினமும் கும்பிடுற சமயபுர மாரியம்மாவும் தேவி அம்மாவும் குலதெய்வம் மாடத்தி அம்மனும் துணையா இருப்பாங்க. கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுவேன். உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் தான் மாறின்னு நிரூபிச்சு காட்டுவேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது ஒன்னும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். நடத்தி காட்டாம நான் ஓய மாட்டேன். ஓ, சவாலா? பார்க்கலாமா? பார்க்க தானே போறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே டைனிங் டேபிள்ல நம்ம புஷ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு நாம எல்லாரும் இங்க நிம்மதியா டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாவம் புஷ் எங்க போச்சோ என்ன ஆச்சோ தெரியல. ஏன் மாதாஜி, புஷ்பாவுக்கு என்ன ஆயிருக்கும்? யாருக்கு தெரியும்? மாப்பிள்ள சூர்யா கையால தாலி கட்டிக்க போறத நினைச்சு மண்டபத்துல நம்ம புஷ் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த துர்கா பண்ண டிராமாவால மாப்பிள்ள சூர்யாவால நம்ம புஷ் கழுத்துல தாலி கட்ட முடியாம போச்சு. மாப்பிள்ள துர்கா கழுத்துல தாலி கட்டினத பார்த்துட்டு புஷ் பாவம் வாழ்க்கையே வெறுத்து போய் எங்கேயோ ஓடி போச்சு. அது எங்க போச்சோ என்ன ஆச்சோ என்ன ஆனாலோ ஒண்ணுமே புரியல. உயிரோட இருக்காளோ இல்லையோ. என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் இந்த வீட்ல இருந்த பொண்ணு. சூர்யா கையால தாலி கட்டிக்க போறோம்னு சந்தோஷத்துல இருந்த பொண்ணு. பாவம், அந்த பொண்ணோட நிலைமை இப்ப என்னன்னே தெரியலங்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குப்பா. பாவம் புஷ்பா மண்டபத்துல இருந்து எங்க போனாலோ என்ன ஆனாலோ பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. துர்காவால அந்த பாவம் மாப்பிளைக்கு வந்துட போகுது. சூர்யா, என்னாச்சுப்பா? இல்ல, எனக்கு போதும், நான் கிளம்புறேன். துர்கா உடம்புக்குள்ள இருக்க மாரியையும் அந்த குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்க ஒரே பவர் பல கோடி மதிப்புள்ள தெய்வ சக்தி உள்ள ஒரு வைரம்தான். என்னமோ நமக்கு இதெல்லாம் தெரியாத மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்குது பாரு. அந்த தெய்வ சக்தி உள்ள வைரத்தால தான் துர்காவால மாரியா மாற முடியும். தன்னை மாரியா இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்திக்க முடியும். அதனால துர்கா மாரியா அழிக்கணும்னா தெய்வ சக்தி உள்ள அந்த வைரம் நம்ம கைக்கு வரணும். தெய்வ சக்தி உள்ள ஒரு வைரம் தான் மாரியையும் அவ குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த தெய்வ சக்தி உள்ள வைரம் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். என்ன அது? அந்த 1000 கோடி மதிப்புள்ள வைரம் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சுவாமிஜி, சொல்லுங்க. சொல்லுங்க, அந்த வைரம் இப்ப எங்க இருக்கு? தெய்வ சக்தி உள்ள அந்த அபூர்வ வைரம் ஒரு நாகத்தோட பாதுகாப்புல இருக்கு. என்ன அது? நாகத்தோட பாதுகாப்புல இருக்குதா? அப்ப நாம அந்த வைரத்தை எடுத்த மாதிரி தான். வீட்டுக்குள்ள இருக்கிற வைரத்துக்கு ஒரு நாகம் பாதுகாப்பா இருக்கா? அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு நாகம் எங்க வீட்டுக்குள்ள இருக்கா? ஐயோ, அப்ப அந்த நாகம் வீட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்குதா? சுமார். அந்த வைரம் வீட்டுக்குள்ள இல்ல, காட்டுக்குள்ள இருக்கு. காட்டுக்குள்ளையா? சிஸ்டர், அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ள சல்லடை போட்டு சலிச்சோம் அந்த வைரத்தை கண்டுபிடிக்க முடியல சிஸ்டர். ஏன் இப்பதான் தெரியுது. வீட்டுக்குள்ள இருந்த அந்த வைரம் காட்டுக்குள்ள எப்படி போச்சு? ஒண்ணுமே புரியலையே சுவாமிஜி. வீட்டுக்குள்ள இருக்கிற வைரத்தை பாம்பு வந்து தூக்கிட்டு போய் பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
அது என்ன காரணம்? சுவாமிஜி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யா ஒரு இடத்த வாங்கி பிளாட் போட போகும்போது அங்க பாம்பு புத்து ஒண்ணு இருந்துச்சு. புத்து இருந்தா என்னையா பண்ண முடியும்? இதை வச்சுக்கிட்ட பிளாட் போட முடியும்? இடிச்சு நிறவுங்க. சார் ஆ? அதெல்லாம் வேண்டாம். உள்ள ஏதாவது பாம்பு இருக்க போகுது. என் அம்மாவும் என் மனைவி மாரியும் அதை தெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருந்தாங்க. அதனால அதை அப்படியே விட்டுருங்க. சார் எனக்கு என்னமோ உள்ள பாம்பு இருக்கிற மாதிரி தெரியல சார். அப்படியே சொல்றீங்க. சரி, ஓகே. எந்த உயிரும் இல்லைன்னா நீங்க இடிச்சுட்டு வேலையை பாருங்க. ஓகே சார். யோ இடிச்சுனுங்கய்யா. பாம்பு இருந்தால் அதையும் அடிச்சு தூர போடுங்க. சார்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. ஓகே சார். மேனேஜர் பேச்ச கேட்டு சூர்யா அந்த புத்தை இடிக்க சொன்னதுனால அதுல இருந்த பாம்பு கோவப்பட்டு சூர்யா குடும்பத்தை பழிவாங்க அந்த வைரத்தை எடுத்துட்டு போய் பாதுகாப்பா வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பாம்பு புத்தை இடிக்க சொன்னதுனால சூர்யாவுக்கு இப்ப சர்ப்பதோஷமும் சேர்ந்திருக்கு. ஆஹா, இது வேறயா? சூப்பர். பாம்போட பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரத்தை கைப்பற்றினா துர்கா உடம்புல இருக்கிற மாரிய வெளியே கொண்டு வந்துடலாம். சர்ப்பதோஷத்துல சிக்கிக்கிட்டு இருக்க சூர்யாவையும் அழிச்சிடலாம். அடடடடடடடா. ஒரே கல்லுல 3 மாங்காய். சூப்பர் சுவாமிஜி, சூப்பர். அந்த வைரத்தை அந்த பாம்பு பாதுகாப்பா எங்க வச்சிருக்கு? வாயில தான் வச்சிருக்கோம். வாய மூடு. அந்த இடத்தை இன்னும் கண்டுபிடிக்கல. எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. அந்த வைரம் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு சொல்றேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க குருஜி. கண்டிப்பா வைரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு இப்ப மாதிரியே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரமா வைரத்தை கண்டுபிடிச்சு கொடுங்க. அப்பதான் மாதாஜி. சரி சரி, போய் வண்டி எடு. நாங்க வாங்க கிளம்புறோம். மாதாஜி, வாங்க. முகத்துல இருந்து கையெடு. கையறா. அடிக்காதீங்கம்மா, அடிக்காதீங்கம்மா. எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு சார். இவளை யார் சார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நீயா? மேடம் ஏற்கனவே இருந்தாலும் தெரியுமா மேடம் உங்களுக்கு? தெரியும். ஆனா பிக் பாக்கெட்டா தெரியாது. எங்க வீட்ல புஷ்பாவா ஒருத்தி இருந்தாளே, அவளோட அப்பாவா தெரியும். மேடம் இந்த ஆளுக்கு பொண்ணெல்லாம் கிடையாது மேடம். இன்னும் சொல்ல போனா இவனுக்கு குடும்பமே கிடையாது மேடம். போய் சொல்றாரு மேடம். ஃபேமிலியே இல்லையா? மேடம் இவன் 1 நம்பர் டுபாகர் மேடம். சரியான ஃப்ராடு. கும்பல்ல பிட் பாக்கெட் அடிக்கிறது, ஃப்ராடு பண்ணி பணம் பறிக்கிறது, இதான் இவன் தொழில. ஓ, அப்போ நீ ஃப்ராட் பார்ட்டியா? அவனும் போய் மேடம். ஆமா, உன் பொண்டாட்டியா ஒருத்தி வந்து வீட்ல நடிச்சாளே, அவ எங்க? என்னையா முழிக்கிற? எங்க அவ?